எல்லாருக்கும் வணக்கம். சுஜாதா பாபுஸ் வாய்ஸ் அவுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பட்டு புடவை கட்டுறது எப்படின்னு நான் சொல்லி தரலாம் நான் நினைச்சு ஒரு 4 பட்டு புடவை எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த பட்டு புடவை வந்து இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கெல்லாம் கோஆப்டெக்ஸ்ல தீபாவளி டைம்ல இன்ஸ்டால்மெண்ட்ல புடவை தருவாங்க. ஸோ என் தம்பி அந்த மாதிரி வாங்கி கொடுத்தது தான் இந்த புடவை, கோஆப்டெக்ஸ்ல வாங்கினது. ஸோ இதை எடுத்து பார்க்கலாம்னா இது ஒரே கரக்கரையா இருக்கு. இது வந்து ட்ரை வாஷ் கொடுக்கணும், அதனால இது வேண்டாம், இது ரிஜெக்டட். இந்த புடவை எங்க மாமியார் என்னோட குழந்தை கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்த புடவை. ஸோ இது கட்டலாமான்னு யோசிக்கிறேன். பட் இது வந்து ரொம்ப மொடமொடான்னு இருக்கு. இந்த சாரி வந்து எங்க அக்கா என்னோட வளகாப்புக்கு வாங்கி கொடுத்த சாரி. இது வந்து சிங்கிள் சைடு பார்டரா இருக்கு. சரி, இது பார்க்கலாம். இது வந்து என்னோட ரொம்ப ரொம்ப சென்டிமெண்டான சாரி. என்னன்னா என்னோட கல்யாணத்துக்கு எங்க அப்பா வாங்கி கொடுத்த சாரி. இது அப்ப வாங்கும் போதே கிட்டத்தட்ட 6000 ரூபாய், பெரிய பட்ஜெட். 1990ல 1500 1200 இருக்கிற பட்டு புடவை டைம்ல இது வந்து 6000 ரூபாய் அப்படின்னு எனக்கு எங்க மாமியாருக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த புடவை. அதனால சரி வாங்கிக்கோன்னு எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. ஸோ இந்த புடவை வந்து நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டு புடவை எப்படி நாம வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது மடிச்ச பட்டு புடவையெல்லாம் கொஞ்சம் நிழல்ல உணர்த்திட்டு திருப்பி ரிவர்ஸ்ல மடிச்சு வைக்கணும். அப்பதான் வந்து அது கொஞ்சம் லாங் டைமுக்கு வரும். அப்படி இல்லைன்னா அது வந்து கிழிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த புடவை முதல்ல நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓ, இந்த புடவையுமே கிழிஞ்சு போச்சே. 36 வருஷ புடவைங்க இது. சம்டைம்ஸ் நமக்கு தெரியாமையே நம்ம புடவை கட்டிட்டு போயிருப்போம், அம்மாவோடது அக்காவோடது அப்படின்னு எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போயிருப்போம். அப்ப தெரியாம பார்த்தா இந்த கொலுசுல எல்லாம் பட்டு டக்குன்னு இந்த மாதிரி எல்லாம் புடவை கிழிஞ்சிரும். அந்த மாதிரி யாருக்காவது நடந்திருக்கா? டிப்ரேஷன். நான் இப்ப ரீசெண்டா அந்த சத்குரு போயிட்டு வந்தேன் தெரியுமா, பழைய பட்டு புடவைகள்லாம் வாங்குறாங்க அப்படின்னு. அந்த கடையில போய் கேட்கலாமா இந்த புடவை எவ்வளவு விலைக்கு எடுத்துக்குவாங்கன்னு. நான் கொடுக்க போறது இல்ல. இந்த 6000 ரூபாய் பட்டு புடவை ஒரிஜினல் வெள்ளிச்சேரி நமக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ இந்த புடவை அங்க கொண்டு போய் கொடுத்து என்ன விலைக்கு அவங்க எடுத்துக்குவாங்கன்னு கேட்டுட்டு வரலாம். சரியா? அது கூட இந்த 4 புடவையுமே எடுத்துக்கலாம். இந்த தடவை வந்து வெள்ளி பாராவே வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். பணம் வாங்குறதுக்கு பதிலா வெள்ளி பாரா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. போய் என்னன்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க. இப்ப நம்ம வந்திருக்கிறது சத்குரு சில்க் சென்டர், சவுகார்பேட்டுங்க. ஆல்ரெடி நம்ம அடையாறுல போய் இந்த புடவை நம்ம கொடுத்து பணம் வாங்கியிருக்கோம். இந்த சவுகார்பேட்டுக்கு ஏன் பர்டிகுலரா வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, செம்ம ட்விஸ்டா இருக்கும். வாங்க கடைக்குள்ள போலாம். என்னோட பீரோ வந்து எப்படி அப்படின்னா அக்ஷய பாத்திரம் மாதிரி புடவை எடுக்க வந்துகிட்டே தான் இருக்கும். சோ ஒரு புடவை கட்டலாம், பட்டு புடவை கட்டி காட்டலாம் நம்முடைய நேயர்களுக்கு அப்படிங்கிறதுக்காக நான் பீரோ ஓபன் பண்ணேன். அதுல இந்த புடவை எல்லாமே இருந்தது. இது வந்து என்னோட கல்யாண புடவை. இது வந்து நான் கொடுக்கறதுக்கு இல்ல, பட் எவ்வளவு போகும் அப்படின்னு செக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது 3மே வந்து எவ்வளவு போகுது. அது மட்டும் இல்ல, இந்த தடவை எனக்கு பணமா வேண்டாம், வெள்ளி பாரா தான் வேணும். அது பாக்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணி காமிச்சிரோம். இது ஓகே தான் மேடம், ஒரிஜினல். இது வந்து டவுட்டா இருக்கு மேடம். இது காப்பர் வந்துச்சு மேடம். ஆமா, இது ரெட் கலர் வந்துச்சுன்னா நோ வேல்யூ மேடம். இது போகாது மேடம். இது இந்த சாரி கூட ஓகே தான் மேடம், நோ இஷ்யூ. சூப்பர். இப்போ இந்த சாரி நீங்க சொல்றீங்களா மேடம், இது கல்யாண சாரி. இது வந்து பார்க்க தேவையில்லை மேடம், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இது வந்து ஒரிஜினல் தெரியுது மேடம். ஓகே தான் மேடம். இது வந்து எங்க அப்பா 6000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாரு இந்த புடவையை. ஓகே ஓகே மேடம். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 இயர்ஸ் ஆயிருக்குமா மேடம்? ஆமா, 35 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. இது வேல்யூ மட்டும் சொல்லணும். ஆமா, ஓகே மேடம், சொல்லிடலாம் மேடம். இது எவ்வளவு வேல்யூ போகும் அப்படின்னு கேட்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்னன்னா, நான் வாங்கும்போது 1990ல இது வந்து 6000 ரூபாய் இந்த சாரி நான் வாங்கினேன். இப்போ எவ்வளவு விலைக்கு போகுது நம்ம கேட்கலாம். ஒரு சந்தோஷம் தானே, எவ்வளவு விலைக்கு நம்ம வந்து இது வர்த்தா இருக்குன்னு பாக்குறதுக்கு. அது மட்டும் இல்ல, எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஏண்டி இவ்வளவு புடவையா வாங்கி குவிக்கிற, பணமா சேர்த்து வச்சிருந்தாலாவது நகையாவோ இல்ல வீடாவோ நிலமாவோ வாங்கிக்கலாம் அப்படின்னு. இது எங்க அம்மாவுக்காகவும் தான். இந்த புடவையை கொடுத்தே நான் வந்து பணம் வாங்கினா ஆட்டோமேட்டிக்கா நகையோ வீடோ வாங்கிட போறேன். வாங்க, இது எவ்வளவு விலைக்கு போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது சாரி பாத்தீங்கன்னா ஃபுல்லா நல்லா கிராண்ட் சாரி தான் மேடம். இது பாருங்க, பல்லு எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. இது உள்ள ஜெரிக்கு தான் இருக்கு மேடம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதே ஃபுல் வந்து ஒர்க் தான் மேடம், ஜெரி ஒர்க் தான். இது பிளேன் சாரி தான் கம்மியா வந்திருக்கும். இப்போ இது ஃபுல் ஒர்க் இருக்கனால உங்களுக்கு நல்ல வேல்யூ வரும் மேடம். இது பாத்தீங்கன்னா கிட்ட நியர்பை 180 கிராம் வரைக்கும் சில்வர் வரும் மேடம். இன்னைக்கு மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா 260 இருக்கு. நாங்க வாங்குறது வந்து 10 rupees கம்மியா வாங்குறோம் மேடம். 250 into 180 மேடம். அப்போ உங்களுக்கு இந்த சாரிக்கு 45,000 கேஷ் வரும் மேடம். ஓ மை குட்னஸ், சூப்பர். இது வந்து எனக்கு கல்யாண சாரிங்கிறத விட எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த சாரி ரொம்ப சென்டிமெண்ட்.
கடைக்கு நாங்க போயிருந்தோம். ஸோ எல்லாருமே வந்து ஒரு 2 புடவை வாங்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம். பட் புடவை பார்க்க ஆசை யாரை விட்டதில்லை, எவ்வளவு புடவை வாங்குறதா இருந்தாலும். பட் இது வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு. எங்க மாமியார், நாத்தனார், என்னோட கணவர், எங்க அம்மா எல்லாருக்குமே பிடிச்சோன்னு எங்க அப்பா வேற ஒண்ணுமே சொல்ல, சாங்ஷன் வாங்கிக்கோ அப்படின்னாரு. ஸோ கண்டிப்பா எல்லாரோட வீட்லயும் இந்த மாதிரி பழைய புடவைகள்லாம் நிறைய இருக்கும். நேர்ல இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே தேடி பாருங்க, உங்க பீரோல இல்ல உங்க அம்மா பீரோலையோ இல்ல உங்க மாமியார் பீரோலையோ தேடி பாருங்க, நிறைய புடவைகள் இருக்கும். நான் அந்த மாதிரி இங்க எடுத்துட்டு வந்ததுதான். ஸோ கண்டிப்பா இந்த சத்குரு பட்டு சென்டருக்கு வாங்க. சத்குரு பட்டு சென்டர் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அடையார்ல இருக்கு இவங்களோட பிரான்ச், புது பிரான்ச் இப்பதான் ஒரு 6 மாசம் ஆச்சு ஓப்பன் பண்ணி. அது மட்டும் இல்ல அண்ணா நகர்ல இருக்கு, டி நகர்லயும் உங்களோட பிரான்ச் இருக்கு. இப்ப நான் வந்திருக்கிறது வந்து சவுகார்பேட்டுங்க. 45 வருஷம் பழமையான இந்த கடை. இந்த கடையை நேர்லயே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல இந்த புடவை என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருந்தது, அதையும் நேர்ல பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ எல்லாரும் வரணும் அப்படின்னா சவுகார்பேட்டை, உங்களுக்கு எந்த இடம் பக்கத்துல இருக்கோ, சவுகார்பேட்டோ, டி நகரோ, அண்ணா நகரோ, அடையாரோ, எந்த கடை பக்கத்துல இருக்கோ அங்க நீங்க வரலாம். வந்த உடனே இப்ப நான் நேர்லயே பாக்குறாங்க, புடவை எடுத்துட்டு வராங்க, வந்த உடனே செக் பண்றாங்க டக் டக்குன்னு. அது மட்டும் இல்ல, இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு கன்வே பண்ணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே கமெண்ட்ல சொல்றீங்க, மேம் நீங்க போனா மட்டும்தான் வந்து நிறைய பணம் கொடுக்குறாங்க, நாங்கெல்லாம் போனா வந்து கம்மியா தான் கொடுக்குறாங்க. நீங்கன்னு வேறுபாடே கிடையாதுங்க. நம்ம கையில இருக்கிற புடவை தான் பேசும். புடவை பிளைனா இருந்து பார்டர் ஜரி எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த விலை தான் போகும். இல்ல புடவை ஃபுல்லா ஜரி இருக்கு அப்படின்னா யார் எடுத்துட்டு போனாலும் அதுக்குண்டான வேல்யூ கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனால உங்களுடைய புடவைக்கு தான் மதிப்பை ஒழிய நான் வந்தேன், செலிபிரிட்டிஸ் வந்தாங்க அதுக்கு நிறைய கொடுத்தாங்கிற பேச்சே இங்க இல்லைங்க. அதனால கண்டிப்பா சத்குரு சென்டர் வாங்க. சத்குரு பட்டு சென்டர் சென்னையில மட்டும் இல்லைங்க, பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர், பெங்களூர்னு எல்லா இடத்துலயுமே இருக்கு. 4 நம்பர்ஸ் நாம வந்துகிட்டே இருக்கும், இந்த வீடியோ ஃபுல்லா வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த ஊரா இருந்தாலும் கண்டிப்பா அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல, உங்க ஊருக்கு பக்கத்துல எந்த பிரான்ச் இருக்கோ கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களே உங்க வீடு தேடி வந்து பட்டுப்புடவைக்கு உண்டான வேல்யூவை கொடுத்துட்டு புடவையை எடுத்துட்டு போவாங்க. அப்ப இந்த சாரி எனக்கு கொடுத்துருங்க. ஓகே மேடம், இந்த சாரி வச்சு இதை நான் வச்சுக்கிறேன். இப்ப இந்த 2 சாரியும் எவ்வளவு விலை போகும்? பட் இந்த தடவை என்னன்னா எனக்கு பணமா வேண்டாம், வெள்ளி பாரா இருந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே மேடம். இந்த சாரீஸ் வந்து நான் சொல்றேன் மேடம் எவ்வளோ வெயிட் வரும், அதுக்கப்புறமா நம்ம உருக்கி என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ எங்க கால்குலேஷன் பிரகாரம் பாத்தீங்கன்னா நியர்பை 170-180 கிராம் வரணும். சரி பாப்போம் எவ்வளோ உருக்கி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். பை எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து டக்குனு. ஆமா மேடம், அந்த அகல கணக்கு இருக்குல்ல மேடம், எவ்வளோ இன்ச்சஸ் அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணும்போது நியர்பை அந்த ஒரு 10-20 கிராம் பின்ன வரும் மேடம். பிஃபோர் மெல்டிங் வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கு மேடம், அது குவாலிட்டி மட்டும் செக் பண்ற மாதிரி இருக்கு. அது நம்ம வந்து இந்த மாதிரி ஆசிட் வச்சு செக் பண்ற மாதிரி இருக்கு மேடம். சின்ன ஸ்மால் த்ரெட் எடுத்துட்டு நம்ம செக் பண்ணிடுறோம் மேடம். இது எதுக்குன்னா இது குவாலிட்டி எவ்வளோ நல்லா இருக்கா இல்லை மிக்சிங் குவாலிட்டி இருக்கா அதுக்கோசம் தான் மேடம். இப்போ புது புடவைலாம் வர்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் வரும் மேடம். அந்த மாதிரி வரும்போது இது பாருங்க, இது வந்து எதுவுமே பொங்கல, இது என்னன்னா நல்லா ஒரிஜினல் தான் இருக்குன்னு அர்த்தம். காப்பர் ஜெரி வந்துச்சுன்னா உங்களுக்கு பொங்கும். இந்த மாதிரி அந்த ஒயிட் லிக்விட் சொல்யூஷன் வராது. அது காப்பர்னால வந்துச்சுன்னா பொங்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து ஒயிட் பிரெசிபிகேஷன் வரல பாருங்க, இதுல வருது. ஆமா, இதுல வந்து வெள்ளி தெரியுது, இது வெள்ளி இருக்கிறது காமிக்குது, அதுல வந்து வெள்ளி இல்ல, அதனால அது அப்படியே இருக்கு. நம்ம எப்படி வச்சோமோ அது அப்படியே இருக்கு. ஓகே வாங்க, நம்ம வீடியோ எதுக்காக எடுக்கிறோம், நம்முடைய நேயர்களுக்காக தான். இந்த புடவை எப்படி உருக்குறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கீச்சிரும் மேடம். கீச்சிடல மேடம்? ஆமா கீச்சிருங்க. எவ்வளோ நாள் ஆயிடுச்சுல. ஆமா மேடம், துணியை மக்கே போயிடுச்சு மேடம். ஆமா.
ஸோ இந்த சாரீஸ் உங்களுக்கு இருக்கிறது இவ்வளோ வெளியே வருது மேடம். செக் பண்ணிடலாம் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு. 190 கிராம் இருக்கு மேடம். நீங்க ஒரு 170 to 180 சொன்னீங்க. 190 கிராம். ஆமா மேடம். நியர்பை அந்த 10 கிராம்ஸ் முன்ன பின்ன இருக்கலாம் மேடம். இது வந்துருமே இது 45 47000 வந்துருது. அதை பார்த்துட்டு சொல்றேன் மேடம் எவ்வளவு வருதுன்னு. 190 into 250 rupees ரேட் 47,500 கேஷ் வரும் மேடம். நீங்க 10 ரூபாய் கம்மியா தான் எடுத்துக்கிறீங்க. ஆமா, மார்க்கெட்டோட இன்னைக்கு மார்க்கெட் 260 இருக்குன்னா 250 எடுப்போம். ஓ சூப்பர். இதுல வந்து 47,500 கேஷ் வரும். சார் இந்த வெள்ளி பார் எனக்கு கொடுத்துட்டீங்க. லேபர் சார்ஜஸ் எவ்வளவுன்னு சொல்லுங்க. ஆமா மேடம். லேபர் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா கிராமுக்கு 10 rupees வரும் மேடம். ஓகே. இப்போ சப்போஸ் இன்னைக்கு சில்வர் 100 கிராம்ஸ் நீங்க இது பண்றீங்கன்னா ஒரு 1000 rupees எங்களுக்கு லேபர் சார்ஜ் ஆகும். ஓகே. நான் பார்த்தேன் எவ்வளவு பெரிய process ஆமா இது. மேடம். process இருக்கு மேடம். சூப்பர். என்னுடைய பழைய பட்டு புடவைகள்லாம் சவுகார்பேட்ல இருக்கிற சத்குரு சில்க் சென்டர் கொண்டு வந்து கொடுத்தேன். அவங்க வெள்ளி பாரா உருக்கி கொடுத்துட்டாங்க. இந்த வெள்ளி பார் உருக்கி கொடுத்ததுக்கான லேபர் சார்ஜஸ் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வெள்ளி பாராவே நான் வாங்கிட்டேன். நீங்களும் உங்க பழைய பட்டு புடவைகளை எடுத்துட்டு வாங்க. அதை உருக்கி வெள்ளி பாராவும் எடுத்துட்டு போகலாம், இல்ல கேஷாவும் எடுத்துட்டு போலாங்க. சத்குரு சில்க் சென்டர் சவுகார்பேட்ல 45 வருஷமா இருக்குங்க. 45 வருஷம் பழமையான கடைங்க சத்குரு சில்க் சென்டர். இவங்களோட பிரான்ச்சஸ் அண்ணா நகர், டி நகர், அடையார், அது மட்டும் இல்லைங்க கோயம்புத்தூர், பெங்களூர் அண்ட் பாண்டிச்சேரியிலயும் இருக்குங்க. இது என்னோட சென்டிமெண்ட் சாரி. ஸோ அதனால இதை நான் வாபஸ் எடுத்துட்டு போறேன். என்ன விலைக்கு போகும் தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு கியூரியாசிட்டி தான். அதனால 6000 ரூபாய்க்கு வாங்கின இந்த பட்டு புடவை 50,000 ரூபாய்க்கு விலை போகுதுங்க. நான் திருப்பி வாபஸ் எடுத்துட்டு போயிடுறேன். இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிருக்கும் நம்புறேன். என்னன்னா இந்த பட்டு புடவை வாங்கி என்ன பண்றாங்க, எவ்வளவு பணம் யாருக்கு கொடுக்குறாங்க, எவ்வளவு டவுட்ஸ் என்னோட எல்லா வீடியோலையும் நீங்க கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. உங்களுடைய டவுட்ஸ் ஃபுல்லாவே கிளியர் ஆயிருக்கும். நீங்களும் உங்க பழைய பட்டு புடவைகளை எடுத்துட்டு சத்குரு சில்க் சென்டர் வாங்க. நிறைய பணத்தை அள்ளிக்கிட்டு போங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுஜாதா பாபு.